ஹாய் கைஸ், இந்த ஒரு பல்சர் 220 BS6ல பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பபுள் வைசர் வந்து போட்டிருக்கோம். இந்த பபுள் வைசர் வந்து 220க்கு செம லுக்காக இருக்கும். பபுள் வைசர் போட்டு இந்த இடத்துல ஒரு பஜாஜ் லோகோ ஒன்று போட்டிருக்கோம். நம்பர் பிளேட் வந்து கீழே இருக்கும். எனக்கு வந்து மேலே வேணும்னு சொன்னாங்க, அதனால் நம்பர் பிளேட்டை தூக்கி மேலே வச்சிட்டோம். ஒரு கிளாம்ப் மாதிரி ரெடி பண்ணி நம்பர் பிளேட்டை தூக்கி மேலே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து ரெட் கலரில் எரியும், இதை சுற்றி எல்லோ கலரில் எரியும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா டியூக்கோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இண்டிகேட்டர் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டுக்கு நம்பர் பிளேட் ஃப்ரேம் போட்டிருக்கோம். பேக் சைடு நம்பர் பிளேட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். பார்க்கிங் பல்ப் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் எல்இடி பல்பில் போட்டிருக்கோம். லோ பீமில் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்து ஹை பவரான ஒரு எல்இடி பல்ப் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹை பீம் லோ பீம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹை பவரான எல்இடி ஹெட்லைட் வந்து போட்டிருக்கோம். இந்த ஹெட்லைட் கிளாஸ் பழசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருந்தது, அதனால் புது ஹெட்லைட் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். போபோ பிராண்ட்லேருந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக இந்த ஒரு கிராப் ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். BS6 வண்டிக்கு BS3யோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். BS6லேருந்து டோட்டலாக BS3க்கு மாறி இருக்கிற ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஸ்விட்ச் கண்ட்ரோல் மூலமா எல்லா லைட்ஸையும் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஜென்ரல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த வண்டியில் நம்ம பண்ணியிருக்கிற மாடிஃபிகேஷன் அண்ட் சர்வீஸு.